அண்ணே அண்ணா இங்க பாருங்க அண்ணே 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 இல்லை அண்ணே 2024 அண்ணா இருங்க அண்ணா இருங்க அண்ணே அண்ணா இது ஈஸியான ஆன்சர். இதுக்கு ஆர்குமெண்ட் இல்லை, ரொம்ப ஈஸி ஆன்சர். 2024 எலெக்ஷன் வந்துன்னு ப்ரோ இன்குபென்சி எலெக்ஷன். அதாவது 10 ஆண்டுகள் மோடி ஐயா இருக்கிறாங்க. முதல் முறையா நாங்கள் வாய்ப்பு கேட்கல. 10 ஆண்டுகளா இருக்கிற மோடி ஐயாவுக்கு 3வது முறையா வாய்ப்பு கேட்கிறோம். நல்லா கவனிச்சுக்கங்க. 2014 தேர்தல் பிரச்சாரம் வேறு, 2024 தேர்தல் பிரச்சாரம் வேறு. இப்போ வாசன் ஐயா பேச போறது, நான் பேச போறது, தேவநாதன் அண்ணன், அரவிந்த் பானர்ஜி எல்லாரும், விடியல் சேகர் அண்ணன் இருக்காங்க, பாஷா ஐயா இருக்காங்க, எல்லாரும் பேச போறது, வடிவேல் ஐயா இருக்காங்க, எல்லாரும் பேச போறது மோடி ஐயாவுக்கு மறுபடியும் கண்டினியூட்டி ஆஃப் கவர்மெண்ட். 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க, ப்ரோ இன்குபென்சி இன்னும் 5 ஆண்டுகள் இது. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, திமுக அவர்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கல. கடந்த 6 மாத காலமாக ஒரு பத்திரிகையோ டிவியோ திமுக பேசுறதை பார்த்தீங்கன்னா, நாங்க இதை செஞ்சிருக்கோம், 33 மாசமா அதை பண்ணியிருக்கோம், இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற. இட்ஸ் நாட் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். அவங்க பேசுறதெல்லாம் நெகட்டிவா இருக்கிறனால நாங்க பதில் சொல்றோம். அவங்க பேசுவது அனைத்தும் போய் நெகட்டிவா இருக்கிறனால பதில் சொல்றோம். ஆனா எங்களை பொறுத்தவரை மோடி ஐயா செய்திருக்கக்கூடிய சாதனையை பட்டியலிடுறோம், உங்க முன்னாடி வைக்கிறோம். திமுக சொல்லக்கூடிய பொய்களை தோலுரித்து காட்டுறோம். 33 மாதமாக தமிழக அரசியல் களத்தை உங்க முன்னாடி வைக்கிறோம். We are doing positive politics, pro incumbency government. 10 ஆண்டுகள் வேலை செய்திருக்கின்றோம். அதனுடைய சாட்சியாக ஒரு வாய்ப்பு கேட்கிறோம். நான் அதுக்கு ஒரே ஒரு பதில் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த பதில் தான் மிஸ்டர் அண்ணாமலை ஆல்சோ வில் நாட் ஹேவ் எ டிஃபரன்ஸ். இன்றைக்கு எவ்வளோ கோடி பேருக்கு அந்த கோவிட்டுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறோம்? எவ்வளோ கோடி பேருக்கு? 80 கோடி பேர். 80 கோடி பேருக்கு ஃப்ரீ ஃபுட் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸ்வச் பாரத் ஸ்கீம், ரோடு, ரயில், ஏர்வேஸ், கேஸ் கனெக்ஷன், முத்ரா லோன், இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். பட்டியலிட்டுட்டே போகலாம். இவைகளெல்லாம் யாருக்கு? இந்திய மக்களுக்கு. இந்திய மக்கள் என்றால் இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாமியர்கள், புத்திஸ்ட், பார்சி, ஜூ, யாரையுமே பிரதமர் மோடி அவர்கள் வித்தியாசப்படுத்தி பார்த்து திட்டங்கள் கொடுப்பது கிடையாது. இதுவே இதற்கு எடுத்துக்காட்டு. நாம் புரிந்து கொள்வதிலே இருக்கிறது. எல்லோரும் சகோதர சகோதரிகளாகவே இருக்கிறோம். அந்த கட்டமைப்பு வலுப்படும். அண்ணா நீங்க அண்ணா எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு நேர்கோட்டு பாதையில வர்றாங்க. நீங்க ஓபிஎஸ் அண்ணன் பேச்சு, டிடிவி அண்ணன் பேச்செல்லாம் நீங்க கவனிச்சிங்க. தேனியில் 2 பேர் பேசினாங்கன்னா. ஆனா எங்களை பொறுத்தவரை நான் முதல்ல இருந்து சொல்றேன்னா, ஒரு கூட்டணிக்கு ஒரு காந்தம், ஒரு கூட்டணிக்கு ஒரு குழு, கூட்டணிக்கு ஒரு கோந்து இருக்கணும். somebody who has to stick it, ஒரு அலையன்ஸ். அதனால தான் நான் பேசும்பொழுது எந்த வார்த்தையும் நான் சாதாரணமாக பயன்படுத்தலைங்க. நான் முதல் அடி எடுத்து வைத்திருக்கின்றார் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். ஐயா வந்து ஆலோசனை கொடுக்க போறாங்க அடுத்த 100 நாட்கள்னு வார்த்தையை பயன்படுத்துறேன். எனக்கு யார் இதை ஹோல்டு பண்ண போறாங்கன்னா, who will hold it? வாசன் ஐயாவை பொறுத்தவரை அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய, பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய, ஒரு அற்புதமான கட்சி நடத்தக்கூடிய, டெல்லியிலே பிரதமர் அவர்களுக்கும் அமித்ஷாஜி அவர்களுக்கும் நட்டாஜி அவர்களுக்கும் ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய, எதா இருந்தாலும் ஒரு போன் எடுத்து பிரதமர்கிட்ட 2 நிமிஷத்துல பேசக்கூடிய ஒரு வல்லமை எடுக்கக்கூடிய வாசன் ஐயா வச்சு நான் பேசுறேன். கரெக்ஷன். நண்பருக்கு பதிலாக நலன் விரும்பி, நலன் விரும்பி, நலன் விரும்பி, வித் ரெஸ்பெக்ட் ஃபார் தம். அவங்களும் ஐயா சொன்ன அதே வார்த்தையை நலன் விரும்பின்னு பயன்படுத்துறேன். அதனால் நீங்க பாருங்கன்னா, காத்திருந்து பாருங்கள், நாட்கள் இருக்கிறது. அக்காவுடைய கேள்விக்கு நான் ஐயாவுடைய அனுமதியோடு ஒரே ஒரு பதில் சொல்லிக்கிறேன். மைனாரிட்டி, மெஜாரிட்டி, எஸ்சி எஸ்டி சகோதர சகோதரி, இப்ப நீங்க பாருங்க மேடம், இப்ப இந்த பிம்பம் உடைக்கப்படும் நான் சொன்னேங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கப்படுகின்ற கடைசி குற்றச்சாட்டு தமிழகத்துல, இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள், இவர்கள் இவர்களுக்கு எதிரானவர்கள், இது 2 வச்சுதான் அரசியல் ஓட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாம் இந்த தேர்தலில் உடையுங்க. ஏதை உறுதியாக சொல்லுகின்றேன் என்றால், ஐயா சொன்ன திட்டத்துல 87% இந்துக்கள் இருக்காங்க இந்தியாவில். வந்து பாப்புலேஷன் 13% நம்முடைய மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரி இருக்கிறாங்க. ஒரு ஸ்கீம் எடுத்து பாருங்க. நான் பட்டியலிட்டு பல இடத்துல பேசுறேன். உதாரணத்துக்கு பிரதமரனுடைய ஆவாஸ் யோஜனா 30% மேல மைனாரிட்டி அவங்களுக்கு போகுது. மைனாரிட்டினா இந்தியாவை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், ஜெயின், எல்லா கம்யூனிட்டி மைனாரிட்டி. ஸோ பாப்புலேஷனை விட டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா மைனாரிட்டி சகோதர சகோதரிகளுக்கு ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் போகுது. ஏன்னா இத்தனை காலமா மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசி
இஸ்லாமியர் நண்பர்களை சகோதரர்களை ஏழ்மையில வச்சதுதான் காங்கிரசுடைய 60 ஆண்டு கால மத்திய அரசியல். அதை சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல மிக தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. சுதந்திரம் கிடைத்து இத்தனை காலமாக மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பேசின பல அரசுகள் கோடிட்டு பார்க்கும் பொழுது அடிப்படையில ஒரு ஹிந்துல குடும்பத்துல பிறந்த ஒரு சகோதரன் சகோதரி ஏழ்மை குறைவாகவும் இஸ்லாம்ல ஏழ்மை அதிகமா இருக்குன்னா சச்சார் கமிட்டி மன்மோகன் சிங் கொண்டு வந்தாங்க. அதை நிவர்த்தி பண்றது நாங்க. மைனாரிட்டி கான்சென்ட்ரேட்டட் கிளஸ்டர்னு எம்சிசி திட்டத்துல எங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னு சிறப்பு திட்டம். அதே போல ஸ்காலர்ஷிப் சிறப்பு திட்டம். அதே போல ஆவாஸ் யோஜனால பாப்புலேஷனை விட அதிகமா மைனாரிட்டி சமுதாயத்துக்கு போகுது. ஆனால் நாங்க டேட்டா வச்சு பேசுறோம் மேடம். தமிழ்நாட்டு அரசியல்ல பொய் சொல்றாங்க, நம்ம டேட்டா வச்சு ஆர்கியூ பண்றோம். டிஸ்கிரிமினேஷன் எங்கேயுமே இல்லைங்களே. பிரதமர் அவர்கள் டிஸ்கிரிமினேஷன் பண்ற ஆளே இல்லையே. எனக்கு உலகத்துல பிரதமர் அவருக்கு 19 பட்டங்கள் கிடைத்திருக்கு. 14 நாடுகள் உயர்ந்த விருது, 5 அமைப்புகள் உயர்ந்த விருது. 5 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். பிரதமர் யுஏஇக்கு போறாங்க. யுஏஇல இல்லாத ஒரு திட்டத்தை ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நம்முடைய நண்பர்கள் பண்றாங்க. வெரி ஹார்டு கோர் சட்டங்கள் அங்க இருக்கு. அதனுடைய எமிரேட் சொல்றாங்க, மோடி அவர்களுக்கு யுஏஇ வந்து செகண்ட் ஹோம், 2வது வீடு. அவர்களுக்கு எப்ப வேணாலும் மோடி வரலாம். அங்க யுஏஇ அரசு நிலத்தை கொடுத்து இந்து கோயில் கட்டுறாங்க. யுஏஇ அரசு வர்றாங்க. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் இந்தியாவில் டிஸ்கிரிமினேஷன் இல்ல, எல்லா மதமும் சமமாக நம்முடைய ஆட்சியில் நடத்தப்படுறதுனால தான் இன்னைக்கு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரியா இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியா இருக்கட்டும், பிரதமருக்கு உயர்ந்த விருது கொடுக்குறாங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் கடைசியாக தமிழ்நாட்டில் இந்த பொய்யை உடைக்கணும். அதை 2024 பாராளுமன்ற தேர்தலில் இதை உடைப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.